அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் இனிமேல் மாற்றம் என்பது, ஆட்சி மாற்றம் என்பது அவசியம், அவசரம். அதன் அடிப்படையிலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நல்ல வியூகத்தின் அடிப்படையிலே மத்திய பாஜகவும் மாநில அதிமுக தலைமையும் இணைந்து செயல்பட்டு நல்ல கூட்டணியை அமைத்து மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி தலைவர்கள். அந்த வகையிலே என்னுடைய 12வது தொகுதி இந்த தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் இளைஞர் டாக்டர் சைமன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல தொகுதியாக அமையப் பெற்றிருக்கிறது. அவர்களுடைய மறைந்த தந்தை ஜான் ஜேக்கப் அவர்கள் 2 முறை இங்கே சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக பணியாற்றி நல்ல பணிகள் ஆற்றியதை நினைவு கூற விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த வாய்ப்பு இயக்கத்திலிருந்து அவருடைய மகன் இளைஞருக்கு கிடைத்திருக்கிறது. தொகுதி மக்களுடைய எண்ணங்களை நன்கு புரிந்து வைத்திருக்கிறார். தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வெற்றி வேட்பாளராக அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக அதிமுக பலமாக இருக்கின்ற தொகுதி கிள்ளியூர் தொகுதி. இந்த பலம் எங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாங்கள் வேட்பாளரை நிறுத்தியது போல இங்கே மிக சுறுசுறுப்பாக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருப்பது வாழ்த்துக்குரியது, பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது. இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 2 முறை வேட்பாளராக இருந்த காங்கிரஸ் வேட்பாளர் மீண்டும் நிற்கிறார். எப்படி திமுக அரசின் மீது மக்கள் விரோத அரசு என்ற அதிருப்தி இருக்கிறதோ, அதே போல வேட்பாளர் மீதும் அதிருப்தி இருக்கிறது என்பதை எங்களால் மக்களை சந்தித்த போது நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே இது அதிக கல்வி அறிவு கொண்ட தொகுதி, சிறுபான்மையினர் வாழும் தொகுதி, பெரும்பான்மையினரும் அதிகமாக வாழும் தொகுதி. கடற்கரை பகுதி இந்த தொகுதியைச் சேர்ந்தது. சில முக்கிய பிரச்சனைகள் இந்த தொகுதிக்கு இருக்கிறது, அது தீர்க்கப்படாமலே இருக்கிறது. பருவமழை காலங்களிலே கடல் அரிப்பால் பல கிராமங்கள் நிலப்பரப்பு சுருங்குதல் மற்றும் வீடுகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. மீனவர்களுக்கு சிறந்த உபகரணங்கள், வானிலை எச்சரிக்கை அமைப்புகள் கொடுக்கப்படவில்லை. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதாக இருந்தாலும் கூட அதற்குண்டான கட்டமைப்பு கிடையாது. வார்டுகளிலே கழிவுநீர் தேக்கம் மற்றும் முறையற்ற கழிவு மேலாண்மை, உள்ளூரிலே வேலைவாய்ப்பு இல்லை என்று வெளிநாடு செல்கின்ற கட்டாயம், இவைகளெல்லாம் திமுகவினுடைய மோசமான தலைமையின் கீழ் இங்கே அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ் எந்த பிரச்சனையும் தீர்வாகவில்லை. நம்முடைய வேட்பாளரை பொறுத்தவரையிலே கடற்கரை பாதுகாப்பு சுவர் மற்றும் மத்திய பேரிடர் மேலாண்மை நிதியுதவி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பு மத்திய அரசிடம் பெற்றுத் தருவார். மீனவர் பாதுகாப்பு, GPS வானிலை எச்சரிக்கைகள், நவீன வலைகள் மற்றும் துறைமுக விரிவாக்கம் செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. தூய்மையான கடற்கரைகள் அமைக்க வழிகாட்ட ஹோம் ஸ்டே ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார். வடிகால் சீரமைப்பு மற்றும் ஸ்மார்ட் கழிவு மேலாண்மை முறை செய்யப்படும். இவைகளெல்லாம் மத்திய மாநில அரசுடைய இணக்கம் 100% இது போன்ற தொகுதிகளுடைய வெற்றி. இன்றைக்கு வலிமையான பாரதம் இருக்கிறது, பலமான தமிழகம் தேவை. இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமையிலான நல்லாட்சி அமையப்போவது உறுதி. மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கம், தமிழகத்தினுடைய வெற்றி, இது போன்ற கிள்ளியூர் போன்ற தொகுதியுடைய வளர்ச்சி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
மத்திய அரசினுடைய திட்டங்களுடைய கோட்பாட்டுகளை திமுக மதிப்பதில்லை, அதனை முறையாக செயல்படுத்துவதில்லை. காரணம், அதில் வெளிப்படை தன்மை இல்லை. அதன் அடிப்படையிலேயே வாக்கு வங்கி அரசியல் திமுக செய்வதால் மத்திய அரசு திட்டங்கள் தமிழகத்திற்கு வர முடியவில்லை. இந்த மாற்றம் ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே 100% மத்திய அரசுடைய திட்டங்கள் வரும். திமுகவினுடைய தவறான போக்குக்கு இந்த தேர்தல் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இறுதி நேரத்தில் பின்வாங்கி இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை எப்படி பார்க்கணும்? நீங்க கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு இல்லை என்று தீர்மானித்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வந்து பிரச்சாரத்தின் போது நடிகர் அஜித்தின் புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாரு. இது எதுக்காக என்ன இல்ல அந்த பிரச்சாரத்திலே வந்து அஜித்தோட புகைப்படத்தை தொண்டர்கள் கூட்டத்தில் இருக்க தொண்டர்கள் கொடுக்குறாங்க. அதாவது இல்ல மேலோட்டமா எடுத்து காமிக்கிறது. அது வந்து அதிகாரப்பூர்வமாக செய்யாத செயல்பாடுகளுக்கு தயவு செய்து தவறான வெளிச்சம் கொடுக்காதீர்கள். அவர்கள் வந்து மேலோட்டம் கீழோட்டம்லாம் கிடையாது. ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே பதவியிலிருந்து மரியாதைக்குரிய தலைவர். அப்புறம் தவறுதலாக யாரை பற்றியும் அரசியல் தலைவரை பற்றி தேர்தல் நேரத்திலே கட்டுக்கதையெல்லாம் சொல்ல வேண்டாம். கட்டுக்கதை கூற வேண்டாம். அதிகாரப்பூர்வமாக எந்த பணியும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர் உயர் பதவியிலே இருந்தவர்கள். எதிர்கட்சி தலைவர் தமிழக முதல்வர் கொரோனா காலத்தில் மறைந்து போயிருந்தால் நல்லது என்று ஒரு கருத்து தெரியப்படுகிறார். அதுபோல வார்த்தையை அவர்கள் கூறவில்லை, தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். விஜய் வந்து மெச்சூரிட்டி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசு துணை செய்யும். யாரு? நீங்க கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் வந்து காங்கிரஸ் கட்சி எங்களோடு வந்துவிட்டது என்றால் இருக்காது, தமிழ் மாநில காங்கிரஸ் என்று கூறுகிறார். அப்படி என்றால் யார் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவது, யாருக்கு இம்மெச்சூரிட்டி என்று எடுத்து காட்டுகிறது. சார், இப்போ இந்தி திணிப்பு பொறுத்தவரை உங்கள் கட்சியினுடைய கொள்கை மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை. நீங்கள் திமுக நடத்தும் பள்ளிகளெல்லாம் ஹிந்தி இருக்கலாம். உங்களை போன்ற சாதாரண வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்கக்கூடாது. ஒரு கல்லில் வெண்ணெய் ஒரு கல்லில் சுண்ணாம்பா. இந்த இந்த தேர்தலில் தக்க பாடம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இனிமே மக்களை ஏமாற்றக்கூடாது. இது போல அதிகமான கிராமங்களை கொண்ட பகுதி. இந்த பகுதியில் வந்து கடல் சீட்டு ஏற்படும் போதும் மீனவர் கடலுக்கு செல்லும் போதும் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு மீனவர்கள் தொடர்ச்சியா வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தாங்கன்னா அந்த கடல் ஆம்புலன்ஸ் ஹெலிகாப்டர் திட்டம். உங்க தலைமையிலான ஜான் ஜேக்கப் எம்எல்ஏ அவரு 2 முறை எடுத்திருக்காரு. அவரும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. பிற அரசியல் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய வேட்பாளர் சைமன் அவர்கள் டெல்லிக்கு வந்திருந்த போது 3 அமைச்சர்களை சந்தித்தார். 3 அமைச்சர்களும் இது சம்பந்தப்பட்டவர்கள். சுகாதாரத்துறை, MOS ஹோம், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நேரடியாக சந்தித்து இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும், தான் சட்டமன்ற உறுப்பினராக வருவோமா வரமாட்டோமா, இந்த கட்சிக்கு இது ஒதுக்கப்படுமா இல்லையா என்று தெரியாத போது கூட இதனை வலியுறுத்தி கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தற்போது அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார், வெற்றி பெறப் போகிறார். அந்த பணியை அவர்கள் முறையே சரியே செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜிடிபி ரேட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது மத்திய புள்ளி விவரம் சொல்லுது. ஜிடிபி ரேட்டில் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லி எப்படி வளர்ச்சி? நீங்கள் கோடி கோடியாக பணத்தை கடன் வாங்குறது, டாஸ்மாகை ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதனால் இளைஞர்கள் பாதிப்பாங்க, பாலியல் தொந்தரவு நடக்கும், உங்களுக்கு திருட்டு கொலை போதைப் பொருட்கள் வளர்த்து விடுவாங்க. ஆனால் தமிழகம் முதன்மை மாநிலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்? ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே போதும். அதை மக்கள் அதுதான் விரும்புகிறாங்க. இந்த இதிலும் காங்கிரஸ் சட்டமன்ற வேட்பாளர் ஆதரிச்சு இங்கே வந்த செல்வ பெருந்தகை வந்து அதிமுக பாஜகவின் முதுகில் ஏறி சவாரி செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எப்படி அதிமுக பாஜகவின் முதுகில் ஏறி சவாரி செய்ய பார்க்கிறது? நாங்கள் என்ன சொல்றது? இதுக்கு காங்கிரஸ் கட்சி திமுக அவருடைய அடிபணிந்து குனிந்து இருக்கிறதுன்னு சொல்கிறதா? இது என்ன ஏட்டிக்கு போட்டி சார்? இது
ஊரறிந்த விஷயத்துக்கு என்ன பதில் வேண்டி கிடக்கு? தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க. கள நிலவரம் இப்போ எப்படி இருக்கு? கள நிலவரம் அதிமுக கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது. கைதட்டாய் விசில கேட்காதீங்க சார். பிரகாசமாக இருக்கிறது கள நிலம். எதிர்மறை வாக்கு திமுகவுக்கு அதிகரித்து கொண்டே போகிறது. காரணம் ரெண்டு தான் முக்கியமான காரணம். ஒன்று, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. 2, மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிர்கட்சியாக பார்ப்பதினால் பல திட்டங்கள் இங்கே முடங்கி கிடக்கிறது. தமிழகத்தில் மீண்டும் 2.0 ஆட்சி அமையும். தமிழகத்தில் மீண்டும் 2.0 ஆட்சி அமையும் என்று முதல்வர் பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தினுடைய முதல் அணி வெற்றி அணி அதிமுக தலைமையிலான NDA. அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது.